ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா சேனல். நம்ம யோகா சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான லெமன் ரைஸ் தான். அது எப்படி செய்யலாம், டேஸ்ட்டாக செய்யலாம்னு பார்த்துடலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு என்னென்ன வேலை பார்த்துருக்கேன் அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இங்கே வந்து நான் இன்றைக்கி லெமன் சாப்பாட்டுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதில் வேறு எதுவும் சேர்க்கலை. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொடி பொடியாக கட் பண்ண உருளைக்கிழங்கு, அப்படியே கருவேப்பிலை போட்டு லைட்டாக உப்பு போட்டு விட்டு நல்லா பிரட்டிட்டு மிளகாத்தூள் போட்டோம்னா 2 பூண்டு கொஞ்சம் பெருங்காயம் போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு அது வாட்டு வணங்கிட்டு இருக்கட்டும். காலையில் எழுந்திரிச்சதும் குளிச்சுட்டு சக்கரை பொங்கல் தான் வச்சு சாமிக்கு இன்றைக்கி நெய் வைத்தியமாக சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இந்த சாதமும் ரெடி பண்ணிட்டேன். வாங்க சாமி ரூமுக்கு போயிடலாம். எங்கள் ஏரியா காலையில் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. காலையில் பார்த்தீங்கன்னா வாசலில் கோலம் போட்டு தீபம் வச்சு அந்த பக்கமும் நல்ல கோலம் தாமரைப்பூ. வெள்ளிக்கிழமைனாலே தாமரைப்பூ தான் போடணும். நமக்கு செம்பருத்தி பூ, அடுக்கு செம்பருத்தி பூ சூப்பராக தாங்கி வந்துருச்சு. நல்லா பாருங்கள் ஏரியா எப்படி இருக்குது. நல்லா குழு காலையில் எழுந்திரிச்சு இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வேலை பார்க்குறப்ப ஒரு மைண்டுக்கே ஒரு ரிலாக்ஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். நாங்கள் பூஜை ரூமுக்கு போயிடலாம். இன்றைக்கி நிலவாசப்படி பூஜையெல்லாம் பண்ணிட்டேன். காலையிலேயும் பிரம்ம முகூர்த்தத்திலே பண்ணிடணும். 4 மணி 4:30 நம்ம நிலவாசப்படி பூஜை பண்ணிடணும். இன்றைக்கி கலசம் வெள்ளிக்கிழமை வச்ச கலசத்தை நேற்று 7 கலக்கில் எல்லாமே எடுத்துகிட்டு நேற்று ஆடி அமாவாசை, அதனால் கலசம் மாற்றிட்டேன். இன்றைக்கி நல்லா மண்பானையில் தான் நான் கலசம் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி இந்த தடவை ஏன்னா நம்ம வரலட்சுமி பூஜைக்கு கொஞ்சம் நல்லா டெக்கரேஷன் பண்ணணும். அதனால் அப்போ வேறு கலசம் வைப்போம். இதனால் நம்ம ஆடி மாதம் 30மே இந்த மாதிரி கலசம் வேப்பலை வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாமி படம்லாம் பாருங்கள் சுத்தமாக தொடச்சிட்டு நைட்டே மஞ்சள் குங்குமம் நேற்று ஆடி அமாவாசைக்கு சூப்பராக சாமி விட்டாச்சு. இன்றைக்கி நெய்வேத்தியமாக இங்கே கொய்யாப்பழமும் எலுமிச்சம்பழம் வச்சுருக்கிறேன். சாமிக்கெல்லாம் தீபம்லாம் போட்டாச்சு. இங்கே சக்கரை பொங்கல் வச்சுருக்கிறேன். வளையல், தாலி சரடு எல்லாமே வச்சு இன்றைக்கி நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. சூப்பராக இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால அது ஆடி வெள்ளி ஸ்பெஷல். நமக்கு பெண்களுக்கு எப்போயுமே வெள்ளிக்கிழமைனாலே ஒரு திருவிழா மாதிரி. அதுலேயுமே எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வெள்ளிக்கிழமை எப்படா வரும் சாமி கும்பிடணும் அப்படின்னு டெய்லி இதே வேலை தான். நமக்கு காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் பசங்களுக்கு லீவ் விட்டதுனால 5-5:30 வரைக்கும் தூங்கிடுவேன். இப்போ பையன் காலேஜுக்கு கிளம்ப போகிறாரு, பாப்பாவும் ஸ்கூலுக்கு போகிறதுனால இனிமேல் 4 மணிக்கு எப்போயுமே நம்ம ரொட்டீன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடணும். இனிமேல் டெய்லி உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். தம்பி காலேஜ் போகிற வீடியோ, அவனுக்கு என்ன லஞ்சு செய்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவாக நான் போடுறேன். கண்டிப்பாக நிறைய அம்மா வீடியோ வேறு மாதிரி போடுங்கன்னு நிறைய ஃபோன் பண்ணியிருக்கீங்க. அம்மா நீங்கள் சூப்பராக வீடியோ போடுறீங்க, இதே மாதிரி தொடங்க உங்களுடைய வீடியோ பார்த்து நான் சமைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி தங்கம். நிறைய நம்மளுக்கு பேட் கமெண்ட் வந்தாலும் நல்லவங்க எத்தனை பேர் இருக்கீங்க, எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுகிறவங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க இப்போ போய் நம்ம லெமன் சாப்பாடு தாளிச்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லெமன் சாப்பாட்டுக்கு எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அதை எப்படி ஒரு டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்த்துலாம். பாப்பா காலையில் ஹரிஷ் சக்கரை பொங்கல் தாளிக்குமே எந்திரிச்சிட்டாரு. இல்லாட்டி 6:30 மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க ஹரிஷ். இன்றைக்கி 5:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு என்னம்மா பொங்கல் செய்கிறீங்களா அப்படின்னு ஆமாம் சாமினே பல்ல வளைக்கிட்டு பொங்கல் சாப்பிட்டாரு. அதேமாதிரி பாப்பாவும் 6 மணிக்கு எழுந்திக்கிறது மாமனி இன்றைக்கி சீக்கிரத்தில் எழுந்திரிச்சு சக்கரை பொங்கலுக்கு நிற்கிது. எப்படின்னு பாருங்க. வீட்டில் ஒரு பொங்கல் வச்சா கொஞ்சம் போட்டு கொடுத்துடலாம்டா பாப்பாவுக்கு. பா போதுமா, ஸ்கூலுக்கு கொஞ்சம் கொண்டு போவான். ஓகேவா? அண்ணா இப்போ வாங்க நம்ம லெமன் சாப்பாட்டுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு பார்த்துடலாம். இதை கொஞ்சம் நல்லா ஒரு குறப்புன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். புதினான்றேன் மல்லித்தலை, 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி, கருவேப்பிலை, சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு. இதை குறப்பாக ரொம்ப நைஸாக ஒரே ஒரு ஓட்டு வெட்டிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில். பூண்டு எடுத்துகிட்டு இருக்கேண்ணா, பூண்டு வேண்டாமா, துவையல் கொஞ்சம் அடைச்சிடலாம். பூண்டெல்லாம் இப்படி உரிச்சு வச்சுட்டேங்க அம்மா. கொஞ்சம் நேரம் கிடைக்கிறப்ப, ஏன்னா நம்ம மசாலா எல்லாம் போட்டு வறுத்துட்டு இருக்கிறோமா, இப்போ நேரமே கிடைக்க மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறது. துவையல் கொஞ்சம் அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 பூண்டு, வரமிளகா 2 சேர்த்துக்கலாம். துவையல் நல்லா இருக்கும். இந்த லெமன் சாப்பாட்டுக்கு உருளைக்கிழங்கும் செஞ்சுருக்கிறேன், இருந்தாலும் துவையலும் செஞ்சுக்கலாம். இப்போ தான் அந்த இதில் நுணுக்கிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி லெமன் சாப்பாட்டுக்கு நுணுக்கி பட்டு போ இப்படி தான் நுணுக்கணும், ரொம்ப மையாக அடைச்சிடக்கூடாது. சரி, அந்த ஜார்லேயே கொஞ்சமாக நம்ம துவையல் வச்சுக்கலாம். ஒரு வரமிளகா, கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1, வரமிளகா 2 போட்டுருக்கு தங்க. பச்சை மிளகான்னு சொல்கிறேன் இல்லையா? இப்போ கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு துவையல் பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லெமன் சாப்பாட்டுக்கு எல்லாமே ரெடியாச்சு. நம்ம தாளிச்சிடலாம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றணும். லெமன் சாப்பாட்டுக்கு கடாயம் காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம்.
நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் நல்லா காயட்டும். பெருங்காயத்தூள் வந்து நான் இதிலே கொஞ்சம் போட்டுட்டேன். பெருங்காயத்தூள் நீங்கள் பெருங்காயத்தூள் போடுறப்பே போட்டுக்கோங்க. இதிலே கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அரைச்சிட்டு வந்தாச்சு. இது காலையில் தோசைக்குமே நல்லா கெட்டி துவையல் எடுத்து தோசைக்குமே சாப்பிட்டுக்குருவாங்க. அதனால் துவையல் அரைச்சிட்டு இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயவும் பொரியவும். இங்கே வந்து உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, நிலக்கடலை 1 ஸ்பூனு, வரமிளகா 2 இந்த மாதிரி சேர்த்தாத்தே இந்த லெமன் சாப்பாட்டுக்கு அந்த கடிப்பு மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். கடுகு வந்து நல்லா எப்போயுமே வெடிச்சிடணும். இப்போ சேர்த்துடலாம். நல்லா வந்து இப்படி கொஞ்சம் டைம் மஞ்சத்தூள் சேர்த்து விட்றலாம். எப்போயுமே வந்து லெமன் சாப்பாடு புளி சாப்பாடுலாம் செஞ்சோம்னா மஞ்சத்தூள் வந்து அந்த எண்ணெயிலே சேர்த்துடணும். அப்போத்தே வந்து அந்த கலர் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, ஏன்னா நான் சாப்பாட்டுக்கு உப்பு போடுறதுனால கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சது சீரகம், பூண்டு, அந்த மல்லித்தலை, கருவேப்பிலை எல்லாம் போட்டோம்னா நல்லா மணமாக இருக்கும். வதக்கிட்டு இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கருவேப்பிலை நல்லா ஜம்முன்னு மணக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கு வந்து நீங்கள் 1 மிளகா சேர்த்துக்குங்க. ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு லஞ்சு கொடுத்து விட்றாந்தா. பாப்பாவுக்குனால நான் 2 சேர்த்துருக்கிறேன் மிளகா. நல்லா மணமாக அப்படி நல்லா வந்து அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம லெமன் வந்து ஒரு லெமன் புளிஞ்சு வச்சுருக்கேன், அதை ஊற்றணும். கொஞ்சம் பச்சை வாடை போகட்டும். அவங்க அப்பாவுக்கு நைட்டு தோசை ஊற்றி கொடுத்தானா தம்பி, அதில் என்னடா போட்டு கொடுத்த காரமாக இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன வந்து இப்போ வந்து லெமன் வந்து நான் ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த கொட்டையெல்லாம் எடுத்துடணும். அவ்வளோதான். ஒரு 2 செகண்ட் கொதிக்கட்டும். கொதிச்சது நல்லா வந்து ஆஃப் பண்ணிடலாம். என்ன வேணுமோ எடுத்துக்க. அந்த வாரம் எல்லாமே உனக்கு எடுத்துடலாம். ஓகேவா? காலேஜுக்கு தேவையான பேண்ட்டு, ஷர்ட்டு, வாட்சு எல்லாமே உனக்கு எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி இருக்கணும். நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு பாருங்க எப்படி வடித்து நல்லா இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும் சாப்பாடு. அப்படியே போட்டு நமக்கு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூடு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம சாப்பாடு போட்டு கிளறிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லெமன் சாப்பாடு தாளிச்சாச்சு பாருங்கள். சூப்பராக நல்லா அந்த மணத்தோட அந்த பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா, சீரகம் எல்லாம் போட்டு நம்ம ட்ரையாக அரைச்சி போட்டு செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி லெமன் சாப்பாடு வந்து இங்கே வந்து எல்லோரும் எந்திரிச்சிட்டாங்க. சரி, எல்லாத்துக்கும் டீ வச்சு கொடுத்துடலாம். இன்றைக்கி வந்து வேலை வந்து நம்ம கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கே துவையல் அரைச்சாச்சு. இங்கே வந்து சக்கரை பொங்கல், உருளைக்கிழங்கு, இன்னும் ரசம் மட்டும் வைக்கணும். அவ்வளோதான். எல்லா வேலையும் முடிச்சு ரசம் கொஞ்சம் சூடாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு நம்ம வீட்டில். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரெசிபி வேணுன்னா கண்டிப்பாக கேளுங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இதே மாதிரி போடுறேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வணக்கம். எல்லாருமே நல்லா கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க. இதே மாதிரி டெய்லி 4 மணிக்கு எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் போடுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.